ஒரு அடர்ந்த காட்டில் ஃபீனிக்ஸ் பறவை ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் சிறகுகள் சூரியனின் கதிர்களைப் போல தங்க நிறத்திலும் செந்நிறத்திலும் ஜொலித்தன. அந்த பறவைக்கு ஒரு விசித்திரமான வரம் இருந்தது. அது 500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்தி அந்த சாம்பலிலிருந்து ஒரு புதிய குஞ்சாக மீண்டும் பிறக்கும். அந்த பறவைக்கு இப்போது 500 வயது நெருங்கிக் கொண்டிருந்தது. அதன் சிறகுகள் பாரமாகின, அதன் கண்கள் மங்கத் தொடங்கின. முன்பைப் போல உயரத்தில் பறக்க அதற்கு சக்தி இல்லை. காட்டிலிருந்த மற்ற பறவைகள் அதைப் பார்த்து பரிதாபப்பட்டன. "ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? அப்படியே ஓய்வெடுக்க வேண்டியதுதானே?" என்று மயில் கேட்டது. அதற்கு ஃபீனிக்ஸ் புன்னகையுடன் சொன்னது, "முடிவு என்பது ஒரு அழிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான வாசல்." ஃபீனிக்ஸ் பறவை காய்ந்த லவங்கப்பட்டை மற்றும் நறுமணக் குச்சிகளைக் கொண்டு ஒரு அழகான கூட்டைக் கட்டியது. சூரியன் உச்சியில் இருக்கும்போது அதன் வெப்பத்தால் அந்த கூடு தீப்பற்றத் தொடங்கியது. ஃபீனிக்ஸ் பயப்படாமல் அந்த தீயின் நடுவே அமர்ந்தது. சில நிமிடங்களில் அந்த கம்பீரமான பறவை எரிந்து சாம்பலாகியது. காடே அமைதியானது. சாம்பலிலிருந்து ஒரு அதிசயம். சிறிது நேரத்தில் அந்த சாம்பல் குவியலுக்குள் ஒரு சிறு அசைவு ஏற்பட்டது. அங்கிருந்து ஒரு சிறிய அழகான குஞ்சு மெதுவாக தலைதூக்கியது. அது பழைய ஃபீனிக்ஸை விட அதிக பொலிவோடும் பலத்தோடும் இருந்தது. அது தனது புதிய சிறகுகளை விரித்து வானத்தை நோக்கி பறந்தது. கதையின் நீதி: தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம்.